வணக்கம் கைஸ், நேற்று போட்டிருந்த வீடியோல அப்படி என்னதான் ப்ரோ அந்த பைக்குள்ள இருந்தது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மள புதுசா பாக்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம எக்ஸாம் நாள் பயணத்துல 4-5 எப்படியே காலேஜுக்கு சீக்கிரமா வந்து நம்ம 5வது எக்ஸாமை வெற்றிகரமா எழுதி முடிச்சிட்டேன். இன்னும் 2 எக்ஸாம் தான் பேலன்ஸ் இருக்குது. அதை மட்டும் எப்படியாவது எழுதி முடிச்சிட்டேன்னா உங்க நண்பன் கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீ ஆயிடுவேன். இப்போ நாளைக்கு நமக்கு என்ன எக்ஸாம் தெரியுமா? தெலுங்கு. நமக்கு தெலுங்கு சுத்தமா தெரியாது. எதனா புதுசா கத்துக்கணும்னு நினைச்சேன். அதனால அட்வான்ஸ் தமிழுக்கு பதிலா தெலுங்கு சூஸ் பண்ணிட்டேன். இப்பதான் நமக்கு 1 2 3 அனிமல்ஸ் நேம்லாம் தெலுங்குல சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள எக்ஸாம் வந்துருச்சு. என்ன பண்ண போறேன்னு சுத்தமா தெரியல. மண்டெல்லாம் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு பிரியாணி சாப்பிட்டா தான் சரி வரும்னு காலேஜ் கேண்டீன்லயே ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு லஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதன் பின் அப்படியே கிளாஸ்க்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு சாயந்தரம் காலேஜ் முடிஞ்சதும் திரும்ப ரூம் கிளம்பி வந்துட்டேன். சரி ஓகே, இப்போ அந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. முதலாவதா ஒரு புத்தகம் இருந்தது. அதுக்குள்ள சிஎம் டிராஃபில நடந்த கேம்ஸ் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நோட் புக், அதுல எழுதுறதுக்கு ஒரு பேனா, கடைசியா தான் ஒரு பெரிய பார்சல் இருந்தது. நானும் அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வமா ஓபன் பண்ணிட்டு இருந்தேன். உள்ள இருக்க பொருளுக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சூப்பரா பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, ஒரு வழியா ஓபன் பண்ணியாச்சு. பாத்துக்கோங்க, திருவள்ளுவர் ஸ்டாச்சு ஒரு மாதிரி மெட்டல் பினிஷ்டா சூப்பரா இருந்தது. நானே இந்த மாதிரி ஒன்னு வாங்கலாம்னு பார்த்தா நல்ல வேலை நம்மளுக்கு கிஃப்டாவே கிடைச்சிச்சு. அதை ஓபன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டைரக்டா ஜிம் கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு நமக்கு புல் டே. முதலாவது ஷோல்டருக்கு கொஞ்சம் வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு நார்மல் புல் அப்ல 12x3 செட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் அதுலயே ஒரு 5 kg வெயிட் ஆட் பண்ணி சாலிடா ஒரு 10 புல் அப்ஸ் போட்டேன். அதுக்கப்புறமா 12.5 kgல ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு 5 ரெப் தான் போச்சு. பரவாயில்ல, தொடர்ச்சியா ஷோல்டருக்கு கண்டிஷனிங் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் ஷோல்டர் ஸ்ட்ரென்த் நல்லாவே வலுவாயிருக்கு. நான் இனிமே வீக்லி ஒன்ஸ் காலிஸ்தெனிக்ஸ்னு செப்பரேட்டா ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன். அது எல்லாத்தையும் தொடர்ச்சியா பாக்கிறதுக்கு நம்மள இப்பயே ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒர்க் அவுட்லாம் தரமா முடிச்சதுக்கு அப்புறமா ரூம் கிளம்பிட்டு டே எண்ட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பாக்குறேன். டாடா பை.